விசாரிக்கவும் இல்லை. அவங்க சரி மகளிரில் போனாங்க. மகளிரில் கூட எதுவுமே விசாரிக்கல. எந்த வார்த்தையும் விசாரிக்காமல் ஒரு கேவலப்படுத்தி அனுப்புகிறாங்க. என் சாவு காரணம் முழுமையாக இவங்க தான். இந்த மகளிருக்கு ஒன்று சொல்லிக்கிறேன் நான். யாருன்னா வந்தாக்கா புருஷன் பொண்ணாடி சண்டை இருந்தாக்கா முதல்ல கொஞ்சம் விசாரிங்க. இந்த கட்ட பஞ்சாயத்துக்காரங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லி அவங்கள முன்னாடி அடுத்தவங்கள கேவலப்படுத்தாதீங்க. அது கொஞ்சம் தவிர்த்து யாருன்னா வந்தால் மனசாட்சியாக யோசிங்க, மனசாட்சியாக விசாரிங்க. என் உயிரை மாதிரி இன்னொரு உயிர் போகக்கூடாது. இது காவல்துறைக்கு நான் கேட்டுக்கிறேன். என் சாவுக்கு காரணமான அவங்கள விசாரிச்சே ஆகணும். ஒரு பஞ்சாயத்துக்காக இந்த இவ்வளோ தூரம் போயிட்டு ஒரு உயிர் போகிறதுனாக்கா எதுக்காகன்னு சொல்லி கொஞ்சம் நீங்களே விசாரிங்க. கொலை மிரட்டல் எல்லாம் கொடுத்தாங்க எனக்கு. நான் எங்கே இருக்கிறேன் என்னன்னு சொல்லி ஃபோன் பண்ணி எல்லாம் கூப்பிட்டு கொலை மிரட்டல் எல்லாம் கொடுத்தாங்க. அவன் தன்சீர்ன்றாங்க, இம்தியாஸ்ன்றாங்க, அக்பர்ன்றாங்க எல்லாம். இனி நான் போயிட்டாக்கா யாரும் கொலை மிரட்டல் கொடுக்குற மாதிரி இல்லை. நீங்களே விசாரிங்க. என் சாவுக்கு காரணம் என் மனைவியோட அண்ணன் அக்பர், அஸ்கர், அவங்க அத்தா மகன் தன்சீர், அவங்க மாமா மகன் இம்தியாஸ், அவங்க தாய் மாமா அஹமது. இவங்க தான் என் குடும்பத்தில் நடுவில் வந்து பிரச்சனை உண்டாக்குறது என் மனைவியோட அண்ணியோட சொந்தக்காரன் இம்ரான் என்று சொல்லி அவனால தான் மொத்த பிரச்சனையும் வந்திருந்தேன். நான் அடிச்சதுக்காக யாரும் இன்னும் இது கேட்கல, விசாரிக்கவும் இல்லை. அவங்க சரி மகளிரில் போனாங்க. மகளிரில் கூட எதுவுமே விசாரிக்கல. எந்த வார்த்தையும் விசாரிக்காமல் ஒரு கேவலப்படுத்தி அனுப்புகிறாங்க. என் சாவு காரணம் முழுமையாக இவங்க தான். இந்த மகளிருக்கு ஒன்று சொல்லிக்கிறேன் நான். யாருன்னா வந்தாக்கா புருஷன் பொண்ணாடி சண்டை இருந்தாக்கா முதல்ல கொஞ்சம் விசாரிங்க. இந்த கட்ட பஞ்சாயத்துக்காரங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லி அவங்கள முன்னாடி அடுத்தவங்கள கேவலப்படுத்தாதீங்க. அது கொஞ்சம் தவிர்த்து யாருன்னா வந்தால் மனசாட்சியாக யோசிங்க, மனசாட்சியாக விசாரிங்க. என் உயிரை மாதிரி இன்னொரு உயிர் போகக்கூடாது. இது காவல்துறைக்கு நான் கேட்டுக்கிறேன். என் சாவுக்கு காரணமான அவங்கள விசாரிச்சே ஆகணும். ஒரு பஞ்சாயத்துக்காக இந்த இவ்வளோ தூரம் போயிட்டு ஒரு உயிர் போகிறதுனாக்கா எதுக்காகன்னு சொல்லி கொஞ்சம் நீங்களே விசாரிங்க. கொலை மிரட்டல் எல்லாம் கொடுத்தாங்க எனக்கு. நான் எங்கே இருக்கிறேன் என்னன்னு சொல்லி ஃபோன் பண்ணி எல்லாம் கூப்பிட்டு கொலை மிரட்டல் எல்லாம் கொடுத்தாங்க. அவன் தன்சீர்ன்றாங்க, இம்தியாஸ்ன்றாங்க, அக்பர்ன்றாங்க எல்லாம். இனி நான் போயிட்டாக்கா யாரும் கொலை மிரட்டல் கொடுக்குற மாதிரி இல்லை. நீங்களே விசாரிங்க. வணக்கம், என் பேர் ரேஷ்மா. இது எங்கள் அம்மா நஸ்ரீன், என் தம்பி தப்ரேஸு, என் அண்ணன் மதார் அஹமது அநியாயமாக செத்து போயிட்டாங்க. குடியாத்தம் மகளிர் ஆஃபீஸ்க்கு போனால் அங்கே என் அண்ணி கம்ப்ளைண்ட் கொடுத்து என் அண்ணன் மேலே போய் புகார் கொடுத்துட்டு என் அண்ணன் மேலே சும்மா அழைக்கிறான், இது பண்ணுறான்னு சொல்லி அவன் ஒரு வில்லிகள் வச்சுக்கின்னு அது போய் சொல்லிட்டான். அந்த மேடமும் ரொம்ப வாய்க்கு திட்டம் வந்த மாதிரி பொட்ட பசங்க எனக்கு வருது இல்லை சொல்கிறதுக்கு இருந்தாலும் சொல்லி அவன் என் அண்ணனுக்கு பொட்ட பசங்க நாய் எது ஒழிஞ்சிருச்சா, கால் ஒழிஞ்சிருச்சா, என்னடா நாய் சரியாக நில்லுடா, அறிவு கட்டவோ மயிறு எத்தனை பேர்கிட்ட நீ இவளை கேட்குறியாடா, உன் அம்மா எத்தனை பேர்கிட்ட போய் பெற்றுக்கினா, நீ 6 வருஷம் ஆச்சு கல்யாணம் பண்ணி அவங்க 10 பேர்கிட்ட போனால் கூட தப்பே இல்லை. அது தப்பே இல்லை, 100 பேர்கிட்ட போட்டோம் அப்படின்னு சொன்னாங்க சார். நீ ஆம்பளை இல்லை 2 நாளில் கொண்டாந்து வைடா நகை. ரொம்ப அசிங்கப்பட்டுட்டாங்க. மனசே ஒழிஞ்சு போச்சு என் அண்ணனுக்கு நியாயம் கிடைச்சாகணும். யார் அநியாயம் பண்ணது? இர்ஷாத் அலி, காதர் பாஷா, அவங்க மாடி காவல் நிலையம் போலீஸ் ரொம்ப அசிங்கப்பட்டுட்டாங்க. பேர் அந்த அம்மா பேர் இன்ஸ்பெக்டரா? இன்ஸ்பெக்டர் மகளிர், குடியாத்தம் மகளிர் ஆஃபீஸ். காஃபி ட்ரெஸ்ல இல்லை, கலர் ட்ரெஸ்ல ட்ரெஸ்ல என்ன வாங்க
சுடிதார் போட்டிருந்தாங்க. ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க சார் அவங்க. என் அண்ணனுக்கு ரொம்ப மனசு ஒழிஞ்சு போச்சு. எனக்கு ரொம்ப அசிங்கம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் நான் யாருக்கிட்டும் படல அசிங்கம். என்னால் மானம் போயிடுச்சு எனக்கு. உங்களுக்கும் அசிங்கம் ஆயிடுச்சு, எனக்கு பண்ணுறாங்க எனக்கு ஃபோனில் அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு ஒழிஞ்சு அழுதுன்னு இருந்தாங்க. தூக்கு போட்டுருக்காங்க. மனசு ஒழிஞ்சு தூக்கு போட்டு செத்துட்டார். அநியாயமாக உயிரே போச்சு. அதுக்கு நியாயம் கிடைச்சா அவங்க.